Welcome to GK Facts Tamil. Question number 1. Which company is about to launch electric vehicles for takeoff and landing? New mode of transport. எந்த நிறுவனம் EVTOL புதிய போக்குவரத்து முறையை துவக்க உள்ளது? A. Uber, B. Pink Taxi, C. Go Taxi, D. Red Taxi. Answer A. Uber. பிரபலமான போக்குவரத்து நிறுவனமான ஊபர் செங்குத்தாக மேலே எழும் கீழே இறங்கும் வாய்ப்புள்ள எலக்ட்ரிக் வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படிங்கிற புதிய வாகன போக்குவரத்து முறையை உருவாக்குற முயற்சியில இறங்கி இருக்கு. இவை ஏர் டாக்ஸிகள்னு அழைக்கப்படும் வானில் பறக்கும் மின்சார டாக்ஸிகள். நகர்ப்புற போக்குவரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எல்லோராலையும் எதிர்பார்க்கப்படுது. வழக்கமான ஆட்டோ பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அது போன்று இந்த ஏர் டாக்ஸிகள் வடிவமைக்கப்பட இருக்கு. Question number 2. What is the botanical name of fennel tree? கருஞ்சீரகத்தின் தாவரவியல் பெயர் என்ன? A. Forniculum vulgare, B. Genus Pinus, C. Cardia africana, D. Boroslus aethiopum. Answer A. Forniculum vulgare. வாய் புத்துணர்ச்சிக்காக நாம பயன்படுத்தும் சோம்பு பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது. தினமும் காலையில சோம்பு தண்ணீரை குடிக்கிறதால மூளை சுறுசுறுப்புடனும் புத்துணர்ச்சியினுடன் செயல்படும். ரத்தத்துல உள்ள அதிகப்படியான யூரிக் அமிலங்களை வெளியேற்றி சுத்தப்படுத்துது. ஆஸ்துமா, வாயு போன்ற உடல்நல பிரச்சனைகளை போக்குற திறன் இந்த சோம்புல இருக்குது. உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் பண்பும் இதற்கு இருக்கு. சோம்பு விதைகள் ஃபெனல் சீட்ஸ் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது. அதனால உடலில் பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராட உதவுது. உடல்ல வளர்சிதை மாற்றத்தை சரி செய்து கலோரிகள், கொழுப்புகளை குறைச்சு உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்குது. இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை சோம்பு கொண்டிருக்குது. Question number 3. What is the botanical name of சரக்கொண்டை, golden shower tree? சரக்கொன்றை தங்கமழை மரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? A. Bambusa aridinarifolia, B. Pyrus mollus, C. Musa paradisium, D. Cassia fistula. Answer D. Cassia fistula. கேரள மாநில மலராகவும் தாய்லாந்தின் தேசிய மரம் மலராகவும் இருக்கிற சரக்கொன்றை மரம் இது வசந்த காலத்துல இலைகளே பார்க்க முடியாத அளவுக்கு மரம் முழுவதும் பூக்கள் தங்க நிறத்துல பூத்து குலுங்கும். எனவே இதுக்கு தங்க மழை மரம், கோல்டன் ஷவர் ட்ரீ, கோல்டன் ரெயின் ட்ரீ அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஃபேபேசிய குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய தாயகம் இந்திய துணைக்கண்டம், தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இந்த சரக்கொன்றை அலங்கார தாவரமா வெப்பமண்டல, மிதவெப்ப மண்டல பகுதிகளில் அதிக அளவு காணப்படுது. இது உலர்ந்த காலநிலையில வளரக்கூடியது. அதிக சூரிய ஒளி, நீர் தேங்காம இருக்கிற இடத்துல நன்றா வளரும். மேலும் வறட்சியை தாங்கும், சிறிதளவு உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது. Question number 4. Where researchers have established the technology to completely remove salt from urine? சிறுநீரில் உள்ள உப்பை முற்றிலும் நீக்கும் தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் எங்கே நிறுவினார்கள்? A. நாசா தலைமையகம், B. சீனா விண்வெளி நிலையம், C. சர்வதேச விண்வெளி மையம், D. ஜப்பான் விண்வெளி நிலையம். ஆன்சர் C. சர்வதேச விண்வெளி மையம். சிறுநீரிலிருந்து நீரை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கும் சிறிதளவு உப்பை முற்றிலும் நீக்கும் புதிய தொழில்நுட்பத்தை பிரைன் ப்ராசஸர் அசம்பிளி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே பூமியில பரிசோதிக்கப்பட்டிருக்குது. புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திலையும் நிறுவப்பட்டுச்சு. இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சிறுநீரிலிருந்து சுத்தமான குடிநீரை விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமா உருவாக்கியிருக்காங்க. Question number 5. In which year was லிங்கனமக்கி dam constructed? லிங்கனமக்கி அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? A. 1968, B. 1964, C. 1975, D. 1978.
ஆன்சர் பி 1964. கர்நாடக மாநிலத்துல சஹாரா தாலுக்ல கார்கல் வில்லேஜ்ல அமைஞ்சிருக்குது லிங்கனமக்கி அணை. இது கர்நாடகா அரசால 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது. இந்த டேம் ஆனது சாராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. இந்த டேமினுடைய நீளம் 2.74 கிலோமீட்டர்ஸ். இந்த அணையானது சுற்றுலா தலமாக விளங்கும் ஜாக் நீர்வீழ்ச்சியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 1819 அடிகள் உயரத்துல இந்த அணை அமைஞ்சிருக்குது. இது நீர் மின்சார உற்பத்திக்காக இந்த டேம் பயன்படுத்தப்படுது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.